దానివల్ల మెటీరియల్ అయినాక మేము తెక్కాయ நான் கொண்டு வரேன். சரி அது போகட்டும். அன்னைக்கு நீ ஏதோ சைடுல சொன்னல. என்னன்னு சொல்லு. இல்லனா போலீஸ் கூப்பிடுவேன். அக்கா என்னக்கா நீங்க கேக்குறதுக்குலாம் பதில் சொல்லிட்டு இருக்கீங்க. போலீஸ் கூப்பிடுவேன்னு சொல்றீங்க. மத்தவங்க பண்ணாதோ. என்ன போலீஸ்ல மாட்டி விட்டு என் வாழ்க்கையை தொலைச்சிராதீங்கக்கா. உங்களை கையெடுத்து கூப்பிடுறேன்க்கா. விட்டுருக்கா. ஏய் நடிக்காத. உன்ன மாதிரி எத்தனை பேர் பாத்துக்கேன். அப்படிலாம் இல்லக்கா. ஏய் என்னாச்சு? டபுள் ஆக்டிங் கொடுக்குறியா? கையும் கழுவுனா பிடிக்கிறேன். நான் பாத்துக்கிறேன்னு சொன்னேன். இதான் நீ பாத்துக்கிற லட்சணமா? சாரிண்ணா, முதல் தடவை போறப்ப பிரச்சனை இல்லாம எல்லாம் ஸ்மூத்தாவே நடந்துச்சா, அதான் சொல்றேன். ஆனா அந்த பொண்ணு ரூம்ல போட்டு அடைச்சு வச்சு போலீஸுக்கு பேர் சொல்லி நடந்துச்சு. அந்த பதட்டத்துல உங்க பேரை சொல்லிட்டேன். தொலைச்சிருவோம் பாத்துக்கலாம். வேற என்னெல்லாம் கேட்டா நீ என்ன சொல்லி தொலைச்ச கிளியர் கட்டா சொல்லிடு. ஃபோன் நம்பர் கேட்டாங்கன்னா பாவி அதையும் கொடுத்து தொலைச்சிட்டானா? பேர் சொன்னதுக்கே பலாதான் அரைஞ்சிட்டாரு. ஃபோன் நம்பருக்கு மிதி விழுன்னு நினைக்கிறேன். போச்சு. ஃபோன் நம்பரா கொடுத்துட்டியா? உங்க நம்பர் தான் என்கிட்ட இல்லையே. அப்படின்னா என் நம்பரை கொடுத்துட்டியா? இல்ல, என் பழைய நம்பர் ஞாபகம் இருந்துச்சு, அதை கொடுத்து சமாளிச்சிட்டேன். சமாளிச்சிட்டியா? அவன் ஊர் முன்னாடியே ஃபோன் பண்ணி செக் பண்ணிருப்பாளே. அவ பயங்கரமான ஆளு. ஆமாண்ணே, உடனே கால் பண்ணாங்க அவங்க. நல்ல வேலை சுவிட்ச் ஆஃப்னு வந்துச்சு. இருக்க மாட்டாளே, உன் போன்ல இருந்து கால் பண்ணணும்னு சொல்லிருப்பாளே. இல்ல, அதுக்குள்ள காக்கா வழி போடுற மாதிரி நடிச்சேன். அவங்க வெளியில போய் இருந்துட்டேன். அவங்க கிட்ட மாட்டின போலீஸ் கிட்ட மாட்டி விட்டுருவாங்க, ஜாக்கிரதை. அவங்க கிட்ட அந்த வீட்டுல அவங்க இல்ல தெரியுமாட்டேன், நமக்கு தெரியாம வேற எங்கேயோ இருக்காங்க. சாரிண்ணா, உங்களுக்கு தெரியாம அவங்க இஷ்டத்துக்கு ஆட்டம் போடுறாங்க. ஆமாண்டா, இன்னொரு நாள் என் கூடவே இருந்து தொழில கத்துக்கிட்ட பாப்பா. என்னை பத்தி எல்லாம் தெரிஞ்சிருந்தோம் எனக்கே சவால் விடுறானா? எவ்வளவு பொறுப்பு இருக்கணும் அவங்களுக்கு. அவங்க செய்வாங்க